ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு செட்டு சுமாரியா? என்ன சொன்ன? சாரிண்ணே, உங்களை இல்லைண்ணே. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆ, ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. ஓகே. அண்ணே ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன நான்கு சாவு சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல, சங்கர் அண்ணன் ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கு அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய் பாத்து எனக்கு இருக்கிற டிமாண்ட. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும், இதுவும் சத்தியம். செத்துற போற கதவு துற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார் அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆனு வாய பழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல என் கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச், ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன் கோபம், ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம், கொஞ்சம் கன்னிங், பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சொன்னீங்க.